கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரமபிதாவானவர் அருளி செய்த 10 கட்டளைகளையும் அதன் விளக்கத்தையும் பரமபிதாவின் கிருபையால் உங்கள் இதயவாசலுக்கு மிக பணிவன்புடன் அனுப்புகிறேன். உயர்வான பரமபிதா கிருபையாலே உருவான கற்பனையின் மகிமையாலே அறிவுடைய மனிதகுலம் இனிது வாழ அளந்து சொன்ன பொன்மொழிகள் கேட்கவாரி. பாவிகளுக்காக பாடுபட்ட பரமபிதாவின் கட்டளை 10 பெரும் பரந்த உலகத்தை சிறப்புடன் வாழ வைத்திடும் ஞான முத்து பேசும் மனித வாழ்க்கையின் சொத்து. முதற்கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம். பல வழி செல்லும் மனிதரை ஒரு நிலைப்படுத்தவே நல் வழி சொன்னார். மனித இன வழி ஒன்றே, இறைவன் ஒன்றே என்றவர் மார்க்கம் சொன்னார் என்று மார்க்கம் சொன்னார். இரண்டாம் கட்டளை, மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் பூமியின் கீழ் தண்ணீரிலேயும் உண்டாயிருக்கிற அவைகளுக்கொப்பான ஒரு சுரூபத்தையானாலும் யாதொரு விக்கிரகத்தையானாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். வெளுத்ததெல்லாம் பசும் பாலனை எண்ணும் பழக்கத்தில் மூழ்கி விடாதே. கையில் விளக்கிருந்தும் கிணற்றில் விழுந்தவன் கதை போல் ஆழ்ந்திட நீ துணியாதே என்று மார்க்கம் சொன்னார். மூன்றாம் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவனை வழிபடும் முறைகளை மறந்து அலைந்தவர் உலகத்தில் பலர் உண்டு. இது தெரிந்து நடக்காமல் தேவன் நாமத்தை ஜெபிப்பதினால் என்ன பலன் உண்டு? சிந்தனை செய்திடு இன்று, இதுவே மனிதனின் தொண்டு என்று மார்க்கம் சொன்னார். நான்காம் கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆதரிக்க நினைப்பாயாக. உழைப்புக்கு 6 நாட்களை ஒதுக்கி ஓய்வுகள் மறுநாள் வேளையிலே மனக்களிப்புடன் பரிசுத்த நிலையுடன் தேவனை வழிபடி ஞாயிற்று கிழமையிலே நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே, நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே என்று மார்க்கம் சொன்னார். ஐந்தாவது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உண்மையில் அன்னை தந்தையை சொந்த கண்போல் காப்பது அறிவுடைமை, மேலும் அன்பாயிருப்பது ஒரு கடமை என்று அன்பாக கூறும் கர்த்தாவின் வார்த்தையை அறிந்து நடந்தாலே நன்மை தரும் அனுபவ வாழ்க்கையின் உண்மை என்று மார்க்கம் சொன்னார். ஞான மார்க்கம் சொன்னார். ஆறாவது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆறறிவு உள்ளவர்க்கு மன ஆத்திரமே பொல்லாது. தேவ வாக்கியத்தை படிப்பவர்க்கு தீய கொலை கூடாது. இழிதொழிலாம் கொலை தொழிலை செய்வதினாலே வாழ்வில் இனிப்பும் கசப்பும் இரண்டுமின்றி போகும் தன்னாலே. இதை எண்ணி பார்த்து உண்மை வழி காண்பதினாலே நன்மை இருக்குது பார் உலகத்திலே நீதி முன்னாலே என்று மார்க்கம் சொன்னார். ஞான மார்க்கம் சொன்னார். ஏழாவது கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் பெருங்குற்றம் மறக்க கூடாது. கற்பை விலையாகும் பொருளாக நினைக்க கூடாது. தவறான வழியில் ஆண் பெண் நடக்க கூடாது. கால சந்த கடை பொம்மை போல வாழக்கூடாது என்று மார்க்கம் சொன்னார். ஞான மார்க்கம் சொன்னார். எட்டாவது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக.
அழுது பிறந்த மனிதனுக்கு கவலை கூடாது, அந்த கவலை தீர உழைத்து வாழ மறக்க கூடாது, கொடிய களவு தொழிலை செய்து வாழ நினைக்க கூடாது என்று கர்த்தர் சொன்ன பொன்மொழியை மறக்கப்படாது என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். 9ஆம் கட்டளை, பிறர்க்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. மனசாட்சி ஒரு பக்கம் இருந்திடும் போது அதற்கு மாறாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. கனி இருக்க காய்க வரும் பழக்கம் கூடாது, பிறர்க்கு கவலையாகும் கோணல் வழியில் நடக்கக்கூடாது என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். 10வது கட்டளை, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினாலே, மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினாலே, மண்ணாசையினாலே, பெண்ணாசையினாலே, பொன்னாசையினாலே. பேசும் மனிதன் வாழ நீதி கூறும் 10 கட்டளை, இது மாசிலாத பரமபிதா கூறும் கட்டளை. இதுவே 10 கட்டளை, இதுவே 10 கட்டளை. இயேசுவின் பிள்ளைகளே, பரிசுத்தரான இயேசுபிரானுடைய சரித்திரத்தை உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன். இதனை கேட்டு தேவனின் ரட்சணைக்கு பாத்திரமாவீராக. நீதியும் நேர்மையும் ஓங்கி உயர்ந்திட, நேசமும் பாசமும் நிலைத்திடவே. நீதியும் நேர்மையும் ஓங்கி உயர்ந்திட, நேசமும் பாசமும் நிலைத்திடவே. பாவிகள் இதயம் திரும்பி மகிழ்ந்திட, பாவிகள் இதயம் திரும்பி மகிழ்ந்திட, இயேசுநாதர் அவதரித்தார், இயேசுநாதர் அவதரித்தார். அன்னை மரியாள் தந்தை யோசேப் அன்பு மகனாய் இயேசுபிரான். மாட்டு தொழுவத்தில் ஞானத்தின் சுடராய், மாட்டு தொழுவத்தில் ஞானத்தின் சுடராய், இயேசுநாதர் அவதரித்தார். எங்கே அவதரித்தார்? ஜெருசலம் என்ற நாட்டிலே பெத்லகேம் என்ற ஊரிலேதான் அவதரித்தார். அப்பொழுது யூதரை காத்திட தேவ மகன் வந்து பிறந்தார் என்றதை கேட்டவுடன், யூதரை காத்திட தேவ மகன் வந்து பிறந்தார் என்றதை கேட்டவுடன், மன்னவன் ஏரோது பயந்து விட்டானே, மன்னவன் ஏரோது பயந்து விட்டானே. தேவனை கொன்றிட துணிந்தானே, அழைத்தான் ஆட்களை அனுப்பி வைத்தானே. தேசத்தில் இருந்த குழந்தையெல்லாம் கொன்றான் குவித்தான் கொடுமைகள் செய்தான், கொன்றான் குவித்தான் கொடுமைகள் செய்தான். பாவி மகன்தான் ஏரோது. இப்படியாக குழந்தை பருவத்தில் இருந்த இயேசுநாதரை கொல்வதற்கு ஏரோது மன்னன் தேடுகிறான் என்ற செய்தியை யோசேப்பின் கனவிலே தேவதூதன் சொன்னவுடன், குழந்தையை காத்திடவே நடந்தனர் நாட்டை விட்டு, குழந்தையை காத்திடவே நடந்தனர் நாட்டை விட்டு, யோசேப்பும் மரியாளும் எகிப்தை அடைந்தனரே, யோசேப்பும் மரியாளும் எகிப்தை அடைந்தனரே. வாலிப வயதை அடைந்தவுடன் யோவான் என்ற புண்ணியரார், வாலிப வயதை அடைந்தவுடன் யோவான் என்ற புண்ணியரார், புனிதமான யோர்தான் நதியில் ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டார். நாள்தோறும் இயேசுபிரான் நாட்டு மக்கள் மத்தியிலே ஞானம் என்ற விதை தெளித்து நல்ல வழி காட்டினார். அப்பொழுது அன்பு வள்ளல் இயேசுபிரானுக்கு ராயப்பராகிய சீமோன், அவர் சகோதரர் திலவேந்திரன், யாகப்பர், அருளப்பர், பிலிப், பர்தலோமேயு, ரோமையா, மத்தேயு, அல்பேயின் குமாரனாகிய யாகப்பர், ததேயு, கனானேய சீமோன்,
இயேசுநாதரை காட்டிக் கொடுக்க யூதாஸ்காரியோட் என்ற 12 சீடர்கள் இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நாளில் மனிதர்கள் மடமை என்னும் இருட்டறையில் அடைந்து கிடந்ததை பார்த்த இயேசுபிரான் அவர்கள் மனம் திருந்தும் பொருட்டும் மனிதர்களாகவே வாழும் பொருட்டும் ஞான மார்க்கம் கூற ஆரம்பித்தார். எப்படி என்றால், மனிதன் வாழ இயேசு புனித மார்க்கம் கூறி பாரலாம் மலைந்து போதித்தார் அன்பாக. புனித இயேசுவின் புகழை கண்டதோ அவரை கொல்ல கூடினாரே யூத தேடினாரே அவரை. மக்களிடம் இயேசுபிரானுக்கு ஏற்பட்ட செல்வாக்கை கண்டு பொறாமை கொண்ட யூதர்கள் அவரை கொல்ல சதித்திட்டம் வகுத்து அதை இயேசுவின் சீடனான யூதாசை கொண்டே முடிக்க தீர்மானித்தார்கள். 30 வெள்ளி காசுக்காகவே இயேசுநாதரை 30 வெள்ளி காசுக்காகவே யூதாஸ் என்ற இயேசுவின் சீடனே யூதாஸ் என்ற இயேசுவின் சீடனை காட்சி கொடுத்து துரோகியானான் 30 வெள்ளி காசுக்காகவே. காட்டிக் கொடுக்கப்பட்ட இயேசுவை சிறைபிடித்தும் உள்ளாலான கிரீடத்தை தலையில் அடித்தும் ஏளனம் செய்தும் கசப்பான காடியை குடிக்க வைத்தும் சிலுவையை அவர் மீது சுமத்தியும் கொடுமைப்படுத்தியும் மகிழ்ந்தார்கள். ஆஹா, பொல்லாத யூதரிடம் சிறைப்பட்ட தேவனையே செய்யாத கொடுமை செய்து சிலுவையில் அறைந்து விட்டார். செங்குருதி வழிய விட்டு உண்மையில் தேவன் என்றார். உடனே சிலுவை விட்டு இறங்கிய வாரும் என்றார். உடனே சிலுவை விட்டு இறங்கிய வாரும் என்றார். அப்பொழுதும் இயேசுபிரானானவர் பாதகரின் செயலுக்காக அவர்களின் அறியாமைக்காக வருந்தி அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தரும்படி பரமனிடம் மன்றாடி வேண்டிக் கொண்டார். பிறகு 3ஆம் நாள் காலையிலே முன்பே சொன்னது போல் உலகோர் வியந்திடவே பரமன் உயிர்த்தெழுந்தார். உலகம் உள்ளவரை மானிடர் நலம் பெறவே துணையாய் நான் இருப்பேன் என்றார் இயேசுபிரான். இவ்விதமாக இயேசுபிரானானவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் ரத்தம் சிந்தி நமக்காக தன்னையே தியாகம் செய்து கொண்டார். எனவே இயேசுபிரான் போதித்த ஞான மார்க்கத்தில் சென்று நலமடைவோமாக. தெய்வம் உண்டு என்பவர்க்கும் தெய்வம் இல்லை என்பவர்க்கும் தெய்வம் உண்டு என்பவர்க்கும் தெய்வம் இல்லை என்பவர்க்கும் தூயவர் இயேசுநாதரும் போதனை சாட்சியாகும். தூயவர் இயேசுநாதரும் போதனை சாட்சியாகும். இயேசுவை வணங்கிடுவோம், இயேசுவை வணங்கிடுவோம், தினம் தினம் இயேசுவை பணிந்திடுவோம்.